கீழே எல்லாம் நல்லா தேடி பாரியா. என்னையா ஏதாவது கிடைச்சதா இல்லையா? எதுவும் கிடைக்கல சார், எல்லாம் தேடி பார்த்துட்டோம். சரி வாங்க. ஓகே சார். மா உள்ள வாங்க. இந்த ரூம்ல தேட போறோம். உள்ள பணம் நகை ஏதாவது இருந்து காணாம போச்சுன்னா நீங்க எங்க மேல சந்தேகப்படுவீங்க. நாங்க தேடும் போது நீங்களும் கூட இருங்க. யோ உள்ள போய் தேடுங்க. சரிங்க சார். சார், நீங்க கிரிமினல் வீடு மாதிரி நீங்க இப்படி என் வீட்டை சர்ச் பண்றது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு சார். அனாவசியமா பேசாதீங்கம்மா, எங்க வேலையை செய்ய விடுங்க. யோ நல்லா தேடி பாருங்கயா. என்னய்யா பால் பாண்டி? சார் எதுவும் இல்லை சார். சரி வாங்க. ஆ வேற எங்கம்மா ரூம் இருக்கு? அங்க ஒரு ரூம் இருக்கு. யோ அந்த ரூம்லயும் போய் தேடுங்க. சரிங்க சார். என்னாச்சுக்கா? போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. கல்பனாவோட நகையை நான் திருடிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க செல்வம். அதான் சர்ச் பண்ண வந்திருக்காங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அக்கா மேல இருக்க கோவத்துல அவங்கள பழி வாங்கறதுக்காக அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு நீங்க சர்ச் பண்ண வந்திருக்கீங்க. யாருமா இவரு? என் தம்பி தான் சார். தம்பி, எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத. ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா என்கொயரி பண்ண வேண்டியது எங்க வேலை. அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ கோவப்படாம கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? இதுவே ஒரு விஐபி மேல எவனாவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா யோசிக்காம அங்க போய் நின்னு இருப்பீங்களா? எங்களை மாதிரி சாதாரணமான ஆளுங்கன்னா சுறுசுறுப்பா கிளம்பி வந்துருவீங்களா? எங்க நெத்தில மட்டும் இழிச்சவாயின்னு எழுதி வச்சிருக்காங்களா சார்? செல்வம், அவங்க ஏதோ செஞ்சுட்டு போட்டோம். நீ கொஞ்சம் பேசாம இரு. இல்லக்கா, உங்க வீட்டை சோதனை பண்றது என்னால ஏத்துக்க முடியாது. இவங்கள முதல்ல வெளியே போக சொல்லுக்கா. ஏய், உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? உன் அக்காவே சைலண்டா இருக்காங்க. நீ வந்ததுல இருந்து ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி துள்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வாயை மூட்டு ஓரமா நில்லு. முடியாது சார். என் அக்கா பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. இந்த ஏரியால கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதை கெடுக்கணும்னு தான் அவங்க திட்டம் போட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கு உடனே போயிட்டீங்களா சார்? ஏய், ஐயோ சார் சார் ப்ளீஸ். அவனை பேசாம இருக்க சொல்லுங்க. இதுக்கு மேல அவன் வாயை திறந்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான் சொல்லி உள்ள தூக்கி போட்டுருவேன். சாரி சார், என் மேல இருக்கிற அக்கறையில தான் தம்பி ஏதோ பேசிட்டாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க சார். தொலைச்சிருவேன் ராஸ்கல். செல்வம், நாம தப்பு செஞ்சாதான் பயப்படணும். நம்ம மேல எந்த தப்பும் இல்லாத போது நாம ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்? இவங்களுக்கும் எனக்கும் எந்த பகையோ இல்ல விரோதமோ இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது கல்பனா. இவங்க மேல நம்ம கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. நகை இங்கதான் இருக்குன்னு அவங்க சந்தேகப்பட்டு வந்திருக்காங்க. வீடு முழுக்க தேடி பார்க்கட்டும். எதுவும் கிடைக்காம வெறும் கையோடு வருவாங்கல்ல, அப்போ நம்ம பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா.